ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜீவா நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் தான் தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஜீவா பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருப்பார். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பொலிட்டிஷியனாக இருப்பார். ஸோ அந்த கிராமத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோ தான் முன்னே வந்து நிற்பார். ஸோ நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, நம்ம ஹீரோ தான் வந்து முன்னே நிற்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அதே கிராமத்தில் 2 வீடுங்க கட்டுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளவரசியோட வீடு, இன்னொன்று நம்ம தம்பிராமையோட வீடு. ஸோ இந்த 2 வீட்டுக்குமே சுத்தமாக ஆகவே ஆகாது. எப்போ பார்த்து பார்த்திங்க அப்படி பிரச்சனை போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம இளவரசி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவார். ஸோ அதாவது மறுநாள் காலையில் 10:30 மணிக்கு தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணும்போது, முந்தின நாள் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தம்பிராமையோட அப்பா வந்து இறந்து போயிடுவார். ஸோ இறந்ததுக்கப்புறம் நம்ம தம்பிராமை என்ன பண்ணுவார் அப்படின்னா, இல்லை மறுநாள் காலைல 10:30 மணிக்கு உன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கல, அதே நேரத்தில் தான் எங்கள் அப்பாவோட பணத்தையும் எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 2 பேருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ இந்த பிரச்சனையை, இந்த ஒரு விஷயத்துக்கு எப்படியாச்சும் ஒரு தீர்வை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஜீவா கிட்ட வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறதா இந்த தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற அந்த படத்தோடைய மொத்த கதையும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தை இயக்குனது நம்ம ஒரு மலையாள டைரக்டர் நிதிஷ் சஹதேவ் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் தான். ஸோ 2023 பேசில் ஜோசஃபை வச்சு ஃபிலிமி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருப்பார். ஸோ அந்த படத்தை பார்க்கலன்னா அந்த படத்தை போய் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பார். ஸோ அந்த படத்தை இயக்குன அந்த டைரக்டர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ வேறு லெவலில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். முழுக்க ஒரு சில கொஞ்சம் கேரக்டர்ஸை வச்சு இவ்வளோ சூப்பரான ஒரு படம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தம்பிராமையாக இருக்கட்டும், இளவரசியாக இருக்கட்டும், நம்ம ஜீவாவாக இருக்கட்டும், ஸோ நடித்த அத்தனை கேரக்டர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பொங்கலுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜனநாயகன் படம் வரல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் எல்லாருக்குமே. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம பரசக்தி படமும் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்துருந்துச்சு. பட் இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை போய் பாருங்கள், அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் நினைக்கிறேன், 1 hour 40 minutes மேலே தான் நினைக்கிறேன் இந்த படத்தோட டியூரேஷன். பட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கிறிஸ்பாக எவ்வளோ அழகாக இந்த படத்தோட கதையை சொல்ல முடியுமோ. ஸோ காமெடி அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் அவங்க இது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற நினச்சி பண்ண எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.